Hello and welcome to another episode of Vada London, episode 385. இது வந்து கேம் வீக் ரிவ்யூ அண்ட் அடுத்த கேம் வீக் ஒரு ப்ரிவியூ கம்பைன் பண்ணி ஒன்னா ரிலீஸ் பண்றோம். ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் எனக்கு இந்த வாரத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால அடுத்த வாரத்தை பத்தி நிறைய புல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் ஐடியாவோட வந்திருக்கேன். ஏன் கூட ஜாயின் பண்றது இன்னைக்கு ஃபேன் ஃபேவரட் அனிருத், செலிபிரிட்டி இந்த ஹவுஸ். ஃபேன் ஃபேவரட் செலிபிரிட்டி ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க இன்ட்ரோ. இதெல்லாம் நான் வரவே இல்லை. இதெல்லாம் நான் எழுதி கொடுத்து அவர் பேச சொல்ல மக்களே அவரே பேசுறாரு. உண்மைதானே. நீங்க வந்து ஆமா அந்த பிரேசஸ் கேட்ச் அந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ் ரீல்ஸ் டாக்ஸ் எல்லாம் போடுற அளவுக்கு ரவி சாஸ்திரி மாதிரி ஸ்பேசர் புல்லட் அப்படின்ற லைன் எல்லாம் வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். ஐயோ அதை வச்சு ஓடுறது அதான். இதுக்கே இந்த வாரம் என்ன ப்ரோ தோத்த உடனே ரிவ்யூ போடல அப்படின்னாங்க. டேய் நான் மேட்சே ஒழுங்கா பார்க்கல, நான் எப்படிடா போட முடியும், சும்மா எதுக்குன்னு செவனேன்னு பேச முடியுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்காகவே இந்த மேட்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்ஸும் ரீப்ளேயும் பார்த்துட்டு வந்திருக்கேன். என் மேட்ச் பார்த்திருக்கேன், மற்ற மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்திருக்கேன். அதனால கொஞ்சம் தைரியமா பேசலாம் அப்படின்னு பேசினேன். ஏன் இது வந்து நீங்க 1 மினிட் ரிவ்யூல கொடுக்கலாமேலாம் கேட்காதீங்க. கொடுக்கல, விட்டுருங்க, அடுத்த வாரம் போட்டுடுறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணதுனால வரைக்கும் ஒரு ட்விட்டர் ஹேண்ட்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் ரியலி அப்படியே ஒரு சூப்பர் சம்மரி டேக்கா இருக்கும். மேட்ச் பார்த்து ஒரு ஃபுல் ஃபீலிங் கிடைச்சிரும். செல்சி வந்து என்ன பண்ணாங்க நீங்க நல்லது, என்ன பண்ணல. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த ஹைலைட்ஸ் பார்க்கறதோட அது பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் 1 மினிட் கிறிஸ்பா அப்படியே கண்டினியூ வித் டே, நோ தி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ கிரேட் ஜாப் அனிருத். கமிங் டு கேம் வீக் 8, இந்த வாரத்தோடைய ஃபர்ஸ்ட் டாக்கிங் பாயிண்டே கான்ட்ரவர்சி. 75% த்ரெஷ்ஹோல்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வார் 6 out of 8 வீக்ஸ் நான் பேசிட்டேன் அவங்கள பத்தி. 6th வீக் அவங்கள பத்தி பேச போறேன். 2 இன்சிடென்ட்ஸ், ஒன்னு ரெட் கார்டு, ஒன்னு எல்லோ கார்டு. ஐ திங்க் நான் எந்த 2 இன்சிடென்ட் பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல. ஒன்னு சலீபா, இன்னொன்னு செல்சி டிஃபெண்டர் பேர் டோசின். அதோட வாய் அவரு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பவுல், ஒரு 5 அடி முன்னாடி பின்னாடி நடந்துச்சு. என்னோட வியூ வந்துட்டு இது ஆன் ஃபீல்ட்ல அட்ஜுடிகேட் பண்றது எல்லோனா எல்லோ தான். இது கிளியர் அண்ட் ஆப்வியஸ். வார மீட் பண்ணல, வார் இன்டர்வியூ பண்றது. வாட் டு யூ திங்க்? அவரு டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டாரு. நம்மளுக்கு எப்பவுமே டிப்ளமேசி எல்லாம் வராது. நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் ஜெனுவன்லி ஐ சா ரைஸோட மீன்ஸ் ஐ சா ரைஸ்ன்ற பாருங்க, ஐ சா சலீபாவோட டேக்கிள் அண்ட் ஐ சா டோசின். என்னன்னா அவங்க வந்து there was Colwell who could have backed up immediately and it was in their half. அதனால and he was in a very close proximity to the attacker. அதனால I think he got an yellow. அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் வேற எங்கேயோ அந்த சைட்ல இருந்ததுனால ஐ திங்க் ஹி கேவ் அண்ட் ரெட். தட்ஸ் வை த ரிகவரி வுட் ஹவ் பீன் மச் மோர் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் டிஃபெண்ட்ன்றதுனால தான் ஐ திங்க் சலீபா காட் ரெட்ன்றது. தட் இஸ் மை ஒப்பீனியன். அண்ட் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே மைட் ஹவ் யூஸ்ட் காமன் சென்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே தட். அடுத்த வாரமே ஏதாவது கண்ட்ராவியா பண்ணுவானுங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆரஞ்சு தான். எனக்கு தெரிஞ்சுமே டோசின் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஆரஞ்ச். ஐ வுடன்ட் சே எல்லோ, ஆரஞ்ச் கார்டு. பட் அதான் ரெட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை மாத்திருக்க மாட்டாங்க டோசி, நீங்க சொல்ற மாதிரி. அதே மாதிரி சலீபாக்கும் எல்லோ கொடுத்திருந்தாங்கன்னா ஐ திங்க் it would have still, I think he got an yellow and changed to red, no? He got a yellow, changed to red. That's I think that is the reason. I think the went over the monitor and changed. Yeah, like Tosin கொடுத்திருந்தா கூட I don't think so it would have changed. So I think both of the decisions were fair. ஃபேர் டிசிஷன்ஸ் ஆன் ஃபீல்டு. வார் இன்டர்வியூ பண்ணதுல தான் எனக்கு ப்ராப்ளம் வருது. அந்த வார் இன்டர்வியூ பண்றதுடைய பேசிஸ் வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் அப்படின்னு. கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரரை எப்படி டிஃபைன் பண்றது இந்த சிச்சுவேஷன்ல? யார்ட்ஸ் ஃப்ரம் கோல், யூஆர் பெட்டிங் ஆன் எவனெல்சன் கண்ட்ரோலிங் த பால் பர்ஃபெக்டா. அவன் கண்ட்ரோல் பண்ணி ட்ரிபிள் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள சலீபா ஆர் பென் ஒயிட் நாட் கேச்சிங் அப். அந்த செகண்ட் பார்ட் சலீபா பாடி ஆஃப் ஒர்க், டிஃபென்சிவ் பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு. எவன் எல்சன் அஃபென்சிவ் பாடி ஆஃப் ஒர்க் இது வரைக்கும் இல்ல. So if you're going to juxtapose those two things, Saliba clearly has the benefit of the doubt. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி அவங்க இன்டர்வியூ பண்ணி இதை வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ் கேட்டகரியை மீட் பண்ணுது. அதனால நீ இது டிசிஷன். I think இது வந்து we are taking X amount of factors இல்லையா. We will take form into consideration, Evan Nelsonோட form into consideration, சலீபாவோட form into consideration. And I think they just took அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன், இந்த சமயத்துல அவன் அடிச்சிருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. they gave him the benefit of doubt to the attacker than the defender and gave the red. ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ரூலோட இன்டர்பிரிட்டேஷன்ல தான் வருது. ஸோ அல்டிமேட்டா வாரோடைய பிகெஸ்ட் ஃபிளா வந்து ரூல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா
when consistency is an issue there, that becomes a problem. ஏன்னா ரூலோட இன்டர்பிரிட்டேஷன் ரூலை தாண்டி ஒப்பீனியன் சயின்ஸா மாறிடுது. இட் இஸ் நாட் ஃபேக்சுவல் சயின்ஸ் anymore. அதுதான் பிரச்சனை. இன்னொரு அதே வெயின்ல இன்னொரு டிசிஷன் வாஸ் உல்ஸோட சாரி மேன் சிட்டியோட வின்னர் அகேன்ஸ்ட் உல்ஸ். இது வந்து அகைன் எனக்கு there are so many examples where another team has been penalized for exactly this. லாஸ்ட் இயர் ஃபுல்லம் அகேன்ஸ்டா சிட்டிக்கு வந்து ஒரு கோல், இதே கோல் மேனுவல் அகாஞ்சி ஆஃப் சைட்ல இருந்து பிளே இம்பாக்ட் பண்ணுவான், கோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாவர்ட் வெப் வந்து கொடுத்துட கூடாது, தப்பு பண்ணிட்டோம் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு கை தூக்கி நிற்பாரு ஸ்போர்ட்ஸ்ல. கேரிங் எவரும் கேரகரும் அப்படியே இது இப்ப நீங்களா மன்னிப்பு கேட்குறீங்க, பரவாயில்ல பரவாயில்ல பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழ் டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு இதே சைக்கிள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. வாட் இஸ் யுவர் வியூ அபவுட் தி சிட்டி வின்னர்? அந்த கோல்ஸ் or not அப்படி? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தெர் இஸ் டூ. எனக்கு என்னோட கேமும் சொல்றேன், சிட்டியோட கேம் தெர் இஸ் லாட் ஆஃப் ஃபேவரிங் டிசிஷன்ஸ். ஆனால் நீங்க சிட்டி ஃபேன்ஸை கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபேவராகவே போல, நிறைய டிசிஷன்ஸ் வெண்ட் அகேன்ஸ்ட் அஸ் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஐ திங்க் நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வைத்தறிச்சல், சிட்டி ஜெயிச்சுனே இருக்கானுங்கன்னு. இன்னொன்று வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு டிசிஷன் அகேன்ஸ்டா போக மாட்டேங்குது. இந்த மாதிரி குரூஷியல் டைம்ல அவங்களுக்கு ஃபாருக்கு போயிடுது, நம்மளுக்கு அகேன்ஸ்டா வருதுன்ற ஒரு இன்னொரு வைத்தறிச்சல். ஸோ இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா கொடுத்தது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் சிட்டி டு வின். பட் அகேன்ஸ்ட் ஃப்ரம் நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் ஐ டோன்ட் கேர் வாட் ஹேப்பன்ஸ் டு சிட்டி அட் திஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப என்னோட கேமுக்குமே வந்தீங்கன்னா எல்லா வருஷமும் லிவர்பூல் கேம்ல ஏதாவது ஒரு வார் இன்டர்வென்ஷன் இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சான்சோட டேக்கிள் டிட் நாட் கெட் அ பெனால்டி. அது எந்த ஆங்கிள் அவனுங்க வந்து பால் எடுத்தான் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்ட்ன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வந்து அழகா சாப் பேக் பண்ணிட்டு காலில் வச்சு தடுக்கிறான் அலெக்சாண்டர் அர்னால்ட். அதை ஈவன் கோ டு வார் அப்படின்ட்டாங்க. பட் ஐ திங்க் தெர் வாஸ் another சுச்சுவேஷன் வேர் அவன் பேர் என்ன, இவனோட ஃபர்ஸ்ட் கோல் ஆர் பெனால்டி வேர் கேம் ஆஃப் தி ஹேண்ட். நாங்க ஐ திங்க் தே ஹேட் டு கிளாரிஃபை தட் வாஸ் செக் பை வார் அண்ட் இட் வாஸ்ன்ட் அ கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர். இட் வாஸ்ன்ட் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்றதுனால தான் அதை they didn't even they told it is fine அப்படின்ட்டாங்க. இந்த இவனோட ஹேண்ட்ல பட்டு கால்ல போடும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பெனால்டி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஐ திங்க் தட் வாஸ் செக் பை வார். அது வந்து கமெண்ட்ரிலேயே சொல்லுவாங்க. பட் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அவனால எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்றதால அது கொடுக்கல. பட் சான்சோ அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் பெனால்டி. ஐ திங்க் எதுவுமே பண்ண முடியாதுங்க. லிவர்பூல் ஐ திங்க் கெட்ஸ் அவே எனிவேஸ் அகேன்ஸ்ட் செல்சி. அதே மாதிரி தான் எனக்கு ஐ ஃபீல் தட் ஹேப்பன்ஸ் அ லாட். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் கேலகர்ல புடிச்சு இழுப்பான், வேண்டேக் புடிச்சு கட்டி பிடிச்சிப்பான், அப்படி அதுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அந்த இந்த கோல் பால்மரோட பீட்டி கொண்டு சிட்டிதோ எஃப்ஏ கப்ல ஃபைனல் பீட்டி கெடுப்பான். அது வேற ஒண்ணு இருக்கு. ஐயோ அப்ப மாதிரி ஒயிட் கொடுத்துட்டு இருப்பான், இப்படி கொடுப்பான். எனக்கு அதான் சொல்றேன், இந்த பெரிய கேம்ஸ் போது ஐ திங்க் வி ஆல்வேஸ் கெட் ஃபக்ட் அப் சம் பை. நானும் ரொம்ப நாளா சொல்லக்கூடாதுன்னா எல்லா பெரிய கேம் போதும் தான் இதான் நடக்கும் இந்த மாதிரி பெருசா. ஸோ ஒரு லெவலுக்கு மேல எப்பா எவ்வளவு நேரம் தான் நானும் சைலண்டா இருக்கேன்ற மாதிரி ஆயிடும். திரும்ப திரும்ப அந்த பெரிய கேம்ஸோடைய ரெஃபரிஸ் வந்து அந்த ஆல்ரெடி கான்ட்ரோவர்சியில மாட்டின ரெஃபரியே திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எப்படி இந்த கேம் ஆந்தனி டெய்லர் வரலன்னு தான் எனக்கு புரியல. எங்களுக்கு வராது விளையாடுறதுக்கு. இந்த 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 ராஸ்டர் ஆஃப் ரெஃபரிஸ் எல்லாருமே சம் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ரோவர்சி அதர்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆல் சீசன், லாஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸா. இவங்களையே திரும்ப 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 கூப்பிட்டுட்டே வந்து ஒரு விதமான சேஞ்சுமே எடுத்துட்டு வராம இந்த எஃப்ஏ இந்த பிஜிஎம்ஓஎல் மேல அண்ட் பை எக்ஸ்டென்ஷன் எஃப்ஏ மேல ஒரு மரியாதை வந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. இட்ஸ் நாட் yesterday today, it's tale as old as time. அதெல்லாம் போய் அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அரவிந்த். என்ன சொல்றீங்க? அது வந்து பாசிட்டிவ்க்கு வந்து பிளஸுக்கு வந்து எங்கேயோ போனோம். இப்போ அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு நெகட்டிவ்ல. ஸோ அது வந்து எனக்கு அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அனாமலியா ட்ரீட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதுதான். இது வந்து ஒரு விஷயமே இல்லை. அது வந்து அன்னைக்கு நம்மளுக்கு லக் இருந்தா நம்மளுக்கு டிசிஷன் வரும், அந்த மாதிரி தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வர இட்ஸ் நாட் எனிமோர் ப்ராப்பர் ஒஃபிஷியேட்டிங். அது திஸ் ஹேப்பன்ஸ் இன் ஆல் த லீக். நம்ம வந்து மோர் டெலிவைஸ்ட்ன்றதுனால நம்மளுக்கு ஒன்றும் கண்ணுக்கு கூட தெரியுது. இதே இதே மாதிரி இட்டாலியன் லீக் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க எழுந்து வந்து ஒரே வெட்டா வெட்டிடுவானுங்க. நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ அதான்
எஜுகேஷனோட டவுன் சைடு இதுதான் போல. ஆமா, ஓகே, வார் தலைவிதி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டாப் 10 மூவிஸ்ல சொல்ற மாதிரி வார் இது மாசமா போகுது அவ்வளவுதான். முடிச்சுட்டு. பிக் சிக்ஸ் ரிசல்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் டாட்னம் இருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி இப்படி போதா அப்படி போதா 1-1 உள்ள போனாங்க ஹாஃப் டைம்ல. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து வெஸ்ட் ஹாம் வந்து வெளியே வரல. இட் மே இது வந்து எனக்கு சீசன் ஸ்டார்டிங்லயே லோக்கல் பி மேல பெரிய நம்பிக்கை இல்லை. பட் வெஸ்ட் ஹாமோட கடைசி ஃபியூ ரிசல்ட்ஸை பார்க்கும்போது என்ன சார் பண்றாரு இவரு, தாங்குவாரா ஃபர்ஸ்ட் கோச் டு ஃபயர் அப்படின்னு இவரு தான் அவ்வளவுதான், அவருக்கு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் மேட்டர் ஆஃப் திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக். அடுத்த வீக் இஸ் வெரி வெரி ஒரு ஃபன் கேம். வெஸ்ட் ஹாம் வர்சஸ் யுனைடெட். எவன் தோத்தாலும் அந்த கேம் டிராலாம் பண்ணாதீங்கடா ப்ளீஸ். யாராவது ஜெயிங்க இல்ல தோத்து போங்க. டிராலாம் பண்ணி எங்களை விருப்பேத்தாதீங்க. நீங்க ஆமா, நீங்க டிரா பண்ணீங்கன்னா யாருமே சாக்க மாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி யாரும் சாக்காலனா கூட நல்லது தான். ஏன்னா நாங்க ஒரு வாட்டி வெஸ்ட் ஹாம் ஆடிட்டோம். எங்களுக்கு யுனைடெட் கொஞ்சம் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது நாங்க ஜெயிக்க முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த யுனைடெட் டீமும் எங்களால் ஜெயிக்க முடியலன்னா நாங்கெல்லாம் ஸ்கோப்பே கிடையாது கொஞ்சம் கூட பிரீமியர் லீக் டைட்டில் அடிக்க. ஸோ இப்போ யுனைடெட் அடிச்சாதான் உண்டுன்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா சாவின்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோன்னா நல்ல வேலை டுஷல் இங்கிலாந்துக்கு போயிட்டான். இல்லைன்னா டுஷல் கிஷலை வாங்கி போட்டு ஏதாவது பண்ணிடுவானு கூட நான் கூட பயந்துட்டேன் லைட்டா. ஸோ எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஓரளவுக்கு. 1 மந்த் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிராக்மேட்டிசம். நான் இது அரவிந்த் கிட்ட டெக்ஸ்ட்லயே பண்ணேன். எனக்கு எப்பவுமே 1 மந்த் தான்ப்பா. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த பிராக்மேட்டிசம்லாம். சோ மணி நீ பார்த்திருந்தனா யுனைடெட் தோக்கணும், எங்க அண்ணன் ஜெயிக்கணும், மணி ஜெயிக்கணும், யுனைடெட் தோக்கணும், அந்த மாதிரிதான். ஓகே, கால் அவுட் ஷவுட் அவுட் ஃபார் மணி வேர். நீங்க என்கேஜ் பண்ணுங்க மணி. எப்படி என்ன ரெஸ்பான்ஸ் வச்சிருக்கீங்க ஆமா. இதுக்கு? நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் கேட்கறதுக்கு. அப்படியே ஃபிளிப் சைட்ல வந்து ஸ்பர்ஸ் வந்து அவங்களும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேக்கா வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யுனைடோட ஜெயிச்சாங்க, ரைட்டோட தோத்தாங்க, வெஸ்ட் ஹாமோட ஜெயிக்கிறாங்க. அடுத்த வாரம் கிறிஸ்டல் பேலஸ் அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். பட் ஸ்பர்ஸ் வந்து இந்த இந்த எனக்கு I'm not convinced with Spurs, honestly. I don't know why. I don't feel like they are going to challenge for top 4 because they are ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. அந்த கன்சிஸ்டன்சி வரும், ஆனா கன்சிஸ்டன்சி வரும்போது எவனா என்ஜூர் ஆகி போயிடுறானுங்க. திடீர்னு பார்த்தானா ஒரு 3 கேம் ஜெயிப்பானுங்க. ஒரு கண்டிப்பா 2 ஆர்சனலோடயும் செல்சியோடயும் அவனுக்கு வந்து தோத்துருவானுங்க. ஸோ அதுல ஒரு 12 பாயிண்ட் போச்சு. 4 கேமு, 4 கேம்ல 12 பாயிண்ட் போச்சு. யுனைடெடோட ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, இன்னொரு மேட்ச் தோத்துருவாங்க. ஸோ அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்க டாப் 4 வரது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தோணுது. நான் தான் சொன்னேன் ஓப்பன் சேலஞ்ச் இவனுங்க. அவனு அதாவது நீங்க ஸ்ரீகார்த்திகிட்டயோ இல்ல எந்த ஆட்டம் பண்ணிக்கிறீங்க அவங்களே வந்து ஒரு ஹைப்ல இருந்தாலுமே, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து செல்சி கேவலமான ஃபார்ம்ல இருந்தாலுமே அவனுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஜெயிக்கிற அளவுக்குலாம் இன்னைக்குமே பண்ணது கிடையாது. ஸோ கிளப்போடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைலே கேரட் பேல வித்தானுங்க. ஒரு ஃபெராரியை வித்துட்டு 10 டயரை வாங்கி உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப ஹாரி கேனை வித்தானுங்க. ஹாரி கேனை வித்துட்டு ஏதாவது பெரிய சைனிங்கா வாங்கி போடுவாங்க அப்படின்னா யாரோ ஓடோ பேர், ஜான்சன் ஜான்சன் போன சீசனே வந்துட்டான். பட் சொலாங்கி, நாட் பீப்புள் தட் யூர் ஓ இந்த சைனிங்கா ஸ்குவாட் லெவல் ரேசிங் சைனிங் the அப்படின்னு sign, சொல்லிட்டு. I think they are riding on only the infrastructure, facility, seating. இதனால தான் அவங்க டாப் 6 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணலன்னா ஐ டோன்ட் நோ வை யூ புட் டாட்னம் எனிவேர் இன் த டாப் 10 honestly. நீங்க where do you put them in the top 10? What have you done to be in the top 10 talks? Maybe you are consistent for the last 5 6 years, okay, to be in the top 4 top 6. But even in the clubs who have not won anything or won something will be saying we won something. You've not won anything just because of infrastructure and money they are being able to look at as a top 6 club. Honestly, it's not like one mama எல்லாருக்குமே தெரியும். டாட்னம் ஃபேன்ஸே ஒத்துப்பாடுங்க. ஆமா. So எனக்கு தெரிஞ்ச டாட்னம் அதனால தான் சொல்றேன் அரவிந்த். I don't see them in top 4, potentially top 6, and if they are riding their good luck, they might finish top 5. அவ்வளவுதான். ஓகே, அப்படியே டாட்னம் மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த கேம் வாஸ் யுனைடெட் பிரென்ட்ஃபோர்ட். யுனைடெட் வந்து 2-1 விக்டர்ஸ் இந்த கேம்ல. பட் ஆஸ் யூஷுவல் பிரென்ட்ஃபோர்ட் வந்து தே கோ அஹெட் கேம்ஸ்ல. அதுக்கப்புறம் எப்படியோ பறி கொடுத்துருவாங்க மொத்த கேமையே. இந்த கேமும் அதே மாதிரி தான். பிரென்ட்ஃபோர்ட் வெண்ட் அஹெட் ஹாஃப் டைம்ல 1 லீடோட, அதுவும் கரெக்டா ஸ்ட்ரோக் ஆஃப் ஹாஃப் டைம்ல 1 லீடோட உள்ள போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐ தாட் யுனைடெட் வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இம்ப்ரெசிவா விளையாடினாங்க. பால் கண்ட்ரோல் பண்ணாங்க,
அட்டாக் இருந்துச்சு, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் இருந்துச்சு, ஷார்ட்ஸ் ஆன் கோல் இருந்துச்சு, பொசிஷன் வச்சிருந்தாங்க. வன்மம் Yeah, I think அப்பா United ஓட EPH no, மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. see, the thing is, I'm happy that ETH won. Everyone knows why I'm happy. இன்னொரு வாரம் he will stay. The second thing is, but I think giving credits to United, they were completely different unit. அதாவது செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஆடினானுங்க. பட் அவங்களுக்கு யுனைடெட் ப்ராப்ளம், ஃபேன்ஸோட ப்ராப்ளமே இதுதான். இந்த சீசன் இப்போ ஒரு 2 மேட்ச் கன்சிஸ்டண்டா ஆடிட்டு 3வது மேட்ச் பைத்தியக்காரத்தனமா அதான் பண்றான். ஸோ அந்த பைத்தியக்காரத்தனம் இல்லாம இன்னும் ஒரு 10 கேம் 12 கேம் கன்சிஸ்டண்டா ஆடுவானா அப்படின்னு கேட்டா யுனைடெட் ஃபேன்ஸே அது சொல்ல மாட்டானுங்க. கண்டிப்பா இருக்காது. ஒரு இருக்குன்ற தைரியம் அவங்களுக்கே இருக்காது. இந்த மேட்ச் ஓகே, இந்த மேட்ச் இதுதான் அவங்க 11 ஃபார்ம் ஆயிடும். 11 ஃபார்ம் ஆகும்போது அந்த மேட்ச் நம்ம எதாவது டிஃபரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு இறக்குறோம் 10 hours. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஏன் பண்றான்னு இது வரைக்கும் முடியல. 3 வருஷமா கன்சிஸ்டன்சி ஏறிட்டு இருக்கானுங்க. ஆனா அவங்களுக்கு ஷாட் கிவிங் தேர் அதாவது எப்படியாவது ஜெயிச்சிடறானுங்க. ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் நோ. அது வந்து உனக்கு வந்து ஒரு சாபமா இல்ல வரப்பிரசாதமான்னு எனக்கு தெரியல. சம் ஃபேன்ஸ் வில் சே அது ஒரு சாபம், சம் ஃபேன்ஸ் வில் சே நாங்க ஸ்டில் வி ஆர் வின்னிங் அப்படின்னு. ஸோ நீங்க எந்த கேட்டகரி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அது மொத்தம் யுனைடெட் வந்து 2 steps ஃபார்வர்ட் 2 steps பேக் இந்த சிச்சுவேஷன்ல ஆமா, தான். அப்படிதான் இருக்கானுங்க. ஓகே, மூவிங் ஆன். மேன் சிட்டி ஃபுல்லம், இந்த கேம் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஐம் சாரி, மேன் சிட்டி ஃபுல்லம். இது மேன் சிட்டியோட ஓவரால் சீசன் எடுத்துக்கலாம், இந்த கேம்னு இல்ல. ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் ஆக்சுவலி வெரி தே ஆர் மேன் சிட்டி வூல்ஸ். பிகமிங் யா becoming a lot more vulnerable this season, becoming a lot more open, conceding a lot of goals. They don't look dominant. ஓகே, அவங்களுக்கு வந்து they are ரைடிங் ஆஃப் தட் ஆரா இப்போதைக்கு, பிகாஸ் they are சாம்பியன்ஸ் ஆஃப் லாஸ்ட் சீசன் அண்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 4 seasons. இது எவ்வளவு நாள் போகும், பெப்பு போனா என்ன ஆகும், அதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு கேள்விக்குறி. பட் இந்த சீசன் என்ன பண்ணுவாங்க ஐ டோன்ட் நோ. ஐ கேன் ஜெனுவன்லி சி ஒரு த்ரீ த்ரீ மேன் ஒரு 4 மேன் இன் டைட்டில் ரேஸ் ஆனஸ்ட்லி இந்த சீசன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு வந்து ஃபர்ஸ்ட் கேம் வீக்கோ இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச செல்சியோ அவனுக்கு ஒரு 4வது கேமோ 5வது கேமோ ஆடினா இட் வுட் ஹவ் பீன் a lot more closer தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அவனுங்க ஃபர்ஸ்ட் கேம் வீக்லயே ஆடினதால தான் ஐ திங்க் வி லாஸ்ட் 2-0 அண்ட் வி wouldn't the best shape honestly. We didn't know what our best 11 was. இப்போ நாங்கள் ஒரு கன்சிஸ்ட் மேபி லெட்ஸ் சி நாங்க எத்தியார்ல போய் என்ன பண்றோம் அப்படின்னு இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம். பட் ஐ எம் கான்ஃபிடென்ட். எனக்கு தெரிஞ்சு இட் மே 3 man or a 4 man டைட்டில் ரேஸ் திஸ் சீசன். அதுதான் இட் பி நைஸ் டு வாட்ச் என்ன கேட்டாலும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். 4 மேன் டைட்டில் ரேஸ் வெஸ்டி விடுவாங்களா, எப்படி விடுவாங்களான்றதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். The 4 man is being too ambitious. 3 man title race between Arsenal, City and Liverpool. ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். ரெட் கார்டு வரைக்கும் did you watch the game and did you think Arsenal had any No, chance? I watched the Bournemouth Arsenal game. I didn't even Okay. watch the Mm. Chelsea Liverpool game, but I had the chance to watch Bournemouth. I was completely hopeless. நான் இங்க வந்து சென்னையில வந்து there was something called bioluminescence, அதை போய் பார்த்துருந்தேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கசினும் செல்சி ஃபேன், அவனு சொல்லியிருந்தான் இந்த கேம் எல்லாம் எதுக்குடா பார்த்துக்கிட்டு நம்ம போய் பீச்ல போய் ஃபன் பண்ணிட்டு வருவோம்டா அப்படின்னா. சும்மா பார்ப்போம்டா, பார்த்துட்டு போவோம், இனிவேஸ் அது 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு. Yeah. சரி, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கோல் போடல, சரி பாப்போமா அப்படின்னு நான் கேட்டேன் அவன்கிட்ட. சரி போடு பாப்போம் அப்படின்னு கரெக்டா நாங்க போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா சலீபா ரெட் கார்டு வாங்கினா. மச்சான் போவேண்டா, இந்த மேட்ச் பார்த்துட்டே போவேண்டா நம்ம அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது எப்பாவும் ஆக்சுவலி அவங்களுக்கு ஹெவியா ட்ரை பண்ண ஆர்சனல் எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணான். ஒரு நடுவுல வந்து எங்க தலைவன் அவனோட செல்சி ஃபார்ம் எல்லாம் காமிச்சு நடுவுல உங்களுக்கு ஒரு பாஸ் எல்லாம் போட்டு அவனும் ட்ரை பண்ண அவனோட லெவல் பெஸ்ட். அதான் எதுக்கு அந்த மார்டினெல்லி ஷாட் அவனும் ஸ்டாப் பண்ணா, இல்ல அது பால் கையில பட்டுச்சா இல்ல அவன் சேவ் பண்ணானா எனக்கு தெரியல. நான் எப்பவுமே கேப்பாக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்க மாட்டேன். பந்து தான் அவரை தடுத்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அகைன் ஐ டோன்ட் நோ, சாக்கா இல்லாததுனால நீங்க ஒழுங்கா ஆடலையா, சாக்காவோட இன்ஃபுளுன்ஸ் மிஸ் பண்றீங்களா, இல்ல இது வந்து ஓடகார்டன் சாக்காவா, இல்ல கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், இப்போ என்ன பண்ண போறீங்க, இது எப்படி டேக்கிள் பண்ண போறீங்கன்னு ஆர்சனல் தான் சொல்லணும். அதை தவிர்த்து சலீபா ரெட் கார்டை ஓரமா வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம பேசிட்டோம் அது ஸ்டார்டிங்ல, இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஏன்னா எனக்கு என்னன்னா இப்போ இட் லுக்ஸ் லைக் தேர் இஸ் a lot of red cards coming. இதை வந்து ஆர்டெட்டா எப்படி சால்வ் பண்ண போறான் அப்படின்றது he has also to talk. I don't know what he is going to talk. இது வந்து ரெஃபரீஸ் அகேன்ஸ்ட் சொல்ல போறானா, இல்ல யூ டூ ஸ்டில் டூ வாட் எவர் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்ல போறானா அப்படின்னு தெரியல.
பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்சனல் இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸ் சவுத் ஆம்டனுமே எடுத்துப்போம், அவங்க கன்சீட் பண்ணிட்டு தான் கம்பேக் கொடுத்தானுங்க. போன்மவுத்தோட போய் அதாவது ஒரு எங்க எழுக்குமோ இந்த சீசன் அந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டானுங்க, எங்க டிராப் பண்ண கூடாது அங்கெல்லாம் டிராப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சம்மந்தமே இல்லாம. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதனால ஐ கேவ் தேம் அ கிளியர் ஷவுட் அவுட். இப்ப தெரியல, இப்போ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் கிவ் தேம் அ கிளியர் ஷவுட் அவுட் டு வின் டைட்டில், பட் லெட்ஸ் சி. இன்ஜுரிஸ் ஆர் டெஃபினட் கன்சர்ன். பாதி ஸ்குவாட் இல்ல எவ்ரி கேமுக்கு. ஆமா, அது வேற எவ்ரி இன்டர்நேஷனல் பிரேக் ஒரு பெரிய பிளேயர் இன்ஜூர் ஆறான். லாஸ்ட் ஓடகாடி, இப்போ சாக்கா, அடுத்து போனானா சலீபா இன்ஜூர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, சீசன் எழுத்து மூடிட்டு அடுத்த சீசன் பாத்துக்கலாம் வரைய தலைவரே அப்படின்னு போயிட வேண்டியதான். பட் யா தட் இஸ் ட்ரூ. சிச்சுவேஷன் இஸ் குவைட் டயர். ஆர்சனல் டைட்டில் ட்ராக்ல திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இல்ல, ஈவன் இஃப் யூ ஆர் நாட் வின்னிங் த டைட்டில், இஃப் யூ கோ டீப் இன்டு an FA கப், வின் an FA கப் அண்ட் ஆர் டபுள் FA கப் அண்ட் EFL மாதிரி ஏதாவது அடிச்சிங்கன்னா கூட இட் மைட் பி சம் சார்ட் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் ஆர்டெட்டா. இந்த சீசன் ஆர்டெட்டா அடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் லீடிங் ஃபார் ஹிம். ஐ டோன்ட் நோ ஹவு மச் லாங் யூ கேன் சே ப்ராஜெக்ட் அப்படின்னு. எனக்கு வந்து ஐம் லெஸ் ட்ரோஃபிஸ் மோர் வித் ஓகே கிளப்ல எப்படி ஓடிட்டு இருக்கு, யுனைடெட் மாதிரி போயிட்டு இருக்கோமா இல்ல கிளாப் மாதிரி போய்கிட்டு இருக்கோமா. ஐ ஐ டேக் கிளாப் 4 trophies in 8 years. ஐ வில் டேக் தட் ஓவர் ஓவர் எனிதிங். 4 yearsல ஏதோ ஒரு டிராஃபி தான் வச்சிருக்கோம். அதை பேசுறதுல வந்து ரொம்ப இதுவா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் செலண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு யார்ட் ஸ்டிக்கா நான் அப்படிதான் வச்சுக்கிறேன் ஆர்டெட்டாவை. ஏன்னா ட்ரோஃபி வரல ஆர்டெட்டாவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுனா நொல்ல கண்ணாடம் அந்த சுச்சுவேஷன்ல போய் விழுந்துடக்கூடாது. தட் இஸ் மை கன்சர்ன். மூவிங் ஆன் டு லிவர்பூல் செல்சி. லிவர்பூல் வந்து சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜெயிச்சுனே இருக்காங்க, விச் இஸ் சம்திங் குவைட் குட். No, but I genuinely liked how Chelsea played more than how Liverpool played. வெரி Liverpool were more. ஈவன்லி கண்டஸ்டட் கேம். ஆமா, I felt we were at a point dominating everything but not creating chances. அதான் நாங்க we are not creating chances. We had the control over the game, but we were not penetrating the final thirds enough. அது I will completely tell that because I saw the extended highlights. I saw the first half of the full replay. அதெல்லாம் பார்த்தேன். பட் அதுல எனக்கு தெரிஞ்சது கிளியரா தெரிஞ்சது வந்து எப்படின்னா, there was a clear, இவன் வந்து கேம் 1ல இருந்து கேம் 8 வரைக்கும் there is a clear pattern of play. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. ரீஸ் ஜேம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேமே நல்லா ஆடினான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் கேமே வந்து ரிகவரி பேஸும் காமிச்சான், எல்லாமே இருந்துச்சு. அண்ட் he has immediately done a lot better than Gusto. நான் கூஸ்டோன்னு பிரேஸ் பண்ணியிருந்தோம். இமிடியட்லி கம் அண்ட் ஷோட் வை இஸ் ஸ்டெப் அப் டு கூஸ்டோ. இது வந்து எனக்கு எல்லாருக்குமே தெரியும் ரீஸ் ஜேம்ஸ் இஸ் பியூர் குவாலிட்டி. அவன் ஃபிட்டா இருக்கானா அவ்வளவுதான், அதான் மேட்டர். அது வந்து நவ் ஹி ஹாஸ் டு கீப் ஃபிட். தட் இஸ் வை எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ரீஸ் ஜேம்ஸ். நோ ஒன் சேயிங் தட் ஹி இஸ் நாட் குவாலிட்டி. அது ஒன்று. பட் ஐ ஆல்சோ சி செல்சி கம்பீட்டிங் ஃபார் டாப் 4 திஸ் சீசன். இது நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹவு தே ஆர் பிளேயிங். And he has a clear set of players. The players are much more happy. Players are much more clinical. Clear patterns இருக்கு பிளேல. டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இவனுங்க செல்சியை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா we always know what Chelsea are going to do. Clear the players and buy more players and make it work. That's all. Simple. இது வந்து as simple as that. And இவனுங்களுக்கு there are so many players going to come. அடுத்த சீசன் ஐ வில் டெல், இந்த சீசன் மேடுவேக்கை நல்லா ஆடினாலுமே யூ ஹாவ் டு பி த சீனியர் பிளேயர் நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா கென்ரி பயஸும் கோஸ்டோ எஸ்டவா வில்லியனும் வரனா முட்ருக்கு வந்து எனக்கு தெரியல என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இஸ் பிளேயிங் வெல், இஸ் ஸ்டார்டிங் டு ஷோ கன்சிஸ்டன்ட் ஃபார்ம், பட் யூ டோன்ட் நோ what you're going to do. And we don't care, honestly. We will sell him, we'll ship him off, we will loan him out. We've always seen that at Chelsea. We'll make space for new players, and it's very clear that players are going to come and ship players out. So you can't take that for granted. And the pressure always இருக்கும். And I have to give credits to Liverpool because they completely nullified Cole Palmer. Cole Palmer was nowhere. Nil. அது எதுவுமே வந்து ஒரு சான்ஸ் வந்து ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு ஷாட் எடுப்பான். ஐ தாட் ஹி வில் ஜெனுவன்லி ஸ்கோர் தட் ஷாட், பட் ஹி மிஸ்ட் இட் கம்ப்ளீட்லி. எனக்கு அது எப்படி அவன் மிஸ் பண்ணான்றது தான் ஷாக். ஷார்ட் அவன் டார்கெட் கூட அடிக்கலன்றது எனக்கு ஷாக்கே ஆக்சுவலி. அதுவும் லெஃப்ட் ஃபுட்டு கேர்லர் வேற. பட் அகைன் கர்டிஸ் ஜோன்ஸ் had an extremely good game. He tried to make, but I think
there is a pattern, everything going on, but I feel that Chelsea வந்து has to, அதான் சொன்னேன், டாப் சிக்ஸ் போது ஒரு டாப் சிக்ஸ் கிளப்ஸோட they have to at least get four of the six wins against the top six clubs. அப்பதான் they will be in top four. இதுதான் கஷ்டம். Okay. Just touching on Cole Palmer. 22-year-old. இப்போ வந்து இந்த ஆஃப் லேட் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வர வர கோல் பால்மர், பில்ஃபோர்டன், லுக்காயோ சாக்கா இவங்கெல்லாம் வந்து the bar for what a 22-year-old can achieve அப்படின்றது மேல பேசிட்டே இருக்கு. ஈவன் ஒன் கேம் அப்ரேஷன் இருந்தா கூட உடனே அந்த டைரக்டிவ்ஸ், இந்த கம்பேரிசன்ஸ், இப்படி இருக்கான் இப்படி இருந்தான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ சி திஸ் பேட்டில்ஸ் இன் ட்விட்டர், ஐ சி திஸ் ஆர்குமெண்ட்ஸ் இன் ட்விட்டர், யார் பெட்டர் யார், ஐ ஃபீல் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் இங்கிலாந்து அண்ட் இங்கிலாந்து ஆர் பெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. And you just have to, sit and I don't know if they are blessed or I don't know if they are, it's a bane. பிகாஸ் நீ எல்லாரையும் எங்க ஆட வைப்ப, ஃபோர்டன் ஆடுற இடத்துல தான் பால்மர் ஆடுவோம், பால்மர் ஐ மீன் மேடுவேக்கே அண்ட் சாக்கா ஆடுற இடத்துல தான் இருக்கும். நீ இப்ப மேடுவேக்கே நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சாக்காவை தூக்க முடியுமா? சாக்கா இன்ஜுரி ப்ரோன், மேடுவேக்கே தூக்கி மேடுவேக்கே ஒரு 4 கேம் நல்லா ஆடி இப்ப சாக்கா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவியா? இல்ல டுஷல் வந்து மேடுவேக்கையும் சாக்காவும் தூக்கி ரைட் விங் பேக் போடுவானா, லெஃப்ட் விங் பேக் போடுவாங்க? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம். ஸோ தே ஆர் பிளெஸ்ட் அண்ட் தேர் ஆல்சோ, எப்படி சொல்றது, டூ ஓவர் ஹைப்ட் அஸ் அ டீம். இவ்வளவு இருந்தும் நீங்க எப்படி ஜெயிக்காம இருக்கீங்க? இப்போ இப்போ வந்து டுஷல் மைட் கம் அண்ட் சேஞ்ச் இட் பிகாஸ் ஹி இஸ் a manager who doesn't care about what is happening outside. He'll only care about what matters and he will make win. But அதான் சொன்னேனே, இந்த கான்வர்சேஷன்லாம் I don't want to get drawn saying who is better, Saka, Foden or Palmer. All three are great players in their equal ways. Just enjoy them, அவ்வளவுதான். I just wanted to cover that. Great quote. மூவிங் ஆன், எவர்டன். நம்ம எனக்கு வந்து நான் இவங்க லிஸ்ட்ல இவ்வளவு ஹையா வச்சதுக்கான காரணமே வந்து, நான் அவங்க இந்த வருஷமும் பாயிண்ட் செலெக்ஷன் இல்லைனாலும் இல்ல எலிமினேஷன் பேட்ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். பட் they've been last 4 weeks are unbelievable. They're creating chances, they're getting wins, getting points from games that they have no business getting points from. Newcastle போய் டிராப் பண்ணிட்டு வராங்க. Ipswich ஓட clean sheet. I mean, Ipswich is a newly promoted team, but still it's for Everton to be able to do that, அதெல்லாம் வந்து புதுசா இருக்கு எனக்கு. கிறிஸ்டல் பேலஸ் கம்பேக் விக்டரி வேற. கடைசி 4 வாரத்துல எவ்வளவு பாயிண்ட் எடுத்தாங்க? 2 draws 2 wins, which is 6-8. yeah, 12 இல்ல 10. இப்ப வரும் பாருங்க, இன்னொரு 2 வாரத்துல ஒரு கோட் வரும் saying Everton been detected 10 points. நல்லா இருந்துச்சா, இப்ப கீழே இறங்கு அப்படின்னு இறக்கி விட்டுருவானுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் பாயிண்ட் எடுக்கணும் எவர்டன். எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சும்மா ஒரு கண் தொடைப்பு. அவங்க தேர் எக்ஸ்பெக்டிங் another பாயிண்ட் டிடெக்ஷன். அதனால ஐ திங்க் தேர் பிளேயிங் வெல் ஆர் தே ஹேவ் டு பிளே வெல் இனிஷியலின்னு கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச that will deplete a lot of teams. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பாயிண்ட் ரிலிகேஷன் தான் போகுதுன்னா இந்த கிளப் எதுக்கு ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். So I still feel they'll get relegated தான் எனக்கு தோணுது. It doesn't matter, there will be a lot of tough fixtures. I'll give you like ஒரு கேஸ் மாதிரி just a question. Next 6 fixtures: Everton, Fulham, Southampton, West Ham, Brentford, Man United, Wolves. இது next 6. அதுக்கு அப்புறம் 4: Liverpool, Arsenal, Chelsea, Man City. பேக் டு பேக். அது இது நடக்கிற டைம்ல வந்து அந்த இந்த கேம்ஸ்லாம் கப் கேம்ஸ் நடக்கும், வின்டர் பிரேக், பிக்சர் பைனப் எல்லாம் அட் டைம்ல வந்து நிக்குது எனக்கு. இவங்க அடுத்த 10 கேம்ல 30 பாயிண்ட்ல 12 பாயிண்ட் எடுத்தா they will stay up. Okay, 12 பாயிண்ட். So that's 4 wins. Southampton, Brentford, Wolves, Man United. Southampton are a tough team, Brentford are a tough team. யுனைடெட் தெரியல, அவனுக்கு அன்னைக்கு என்ன மூட்ல வருவாங்கன்னு தெரியல. நான் வந்து ஏன் யுனைடெட் மேலே இவ்வளவு வன்மம் கக்கறேன்னு கேட்காத மணி, நீங்க உனக்கே தெரியும். மத்த சவுத்ஹாம்ப்டன் டஃப் டீம், பிரெண்ட்ஃபோர்ட் டஃப் டீம், யுனைடெட் பத்தி தெரியலன்னு சொன்ன உடனே வந்து கக்காத. நான் எனக்கு தெரியும் ஏன் சொல்றேன்னு. பட் அதுதான் எனக்கு தெரியல. இஃப் தே கெட் 12 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த 30 தே வில் ஸ்டே அப். இல்லனா கஷ்டம். ஓகே, நான் அடுத்தது வந்து நியூகாசில் அண்ட் ஆஸ்டன் வில்லாக்கு போகணும். நம்ம இப்போ எனக்கு வில்லா பத்தி போட்டுருவோம், நியூகாசில் பத்தி ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நோட் முடிக்கலாமே அப்படின்னு. நியூகாசில் வந்து ஒரு ரிவர்ஸ் எவர்டன் ஸ்லாஷ் பேரலல் டு டாட்னம் மாதிரி
ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஒன் ஸ்டெப் பேக், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஒன் ஸ்டெப் பேக்னு ஒரு வெரி வியர்ட் இதுல இருக்காங்க. நியூ கேசல் வந்து லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸா தேவ் நாட் ஸ்கோர் மோர் தென் 1 கோல். மேன் சிட்டியோட டிராப் பண்ணாங்க 1-1, ஃபுல்லாமோட 3-1 தோத்தாங்க, எவர்டனோட 0-0, பிரைட்டனோட 1-0 தோத்தானுங்க. ஸோ இட்ஸ் பின் 2 draws 2 losses with not more than 1 goal score. கோஇன்சிடென்ட்லி இந்த டைம்ல தான் ஈசாக்கும் இன்ஜுரி ஆகி வெளியே உட்காந்துருக்கு. அவங்களுக்கு என்ன வேற ஸ்ட்ரைக்கர் ப்ராப்ளமா? ஆண்டனி கார்டன் வேற நியூ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம்னு நியூஸ் வந்துச்சு. பட் தே ஹேவ் அ கிளியர் கோல் ஸ்கோரிங் ப்ராப்ளம். எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ ஆனஸ்ட்லி ஜெனுவன்லி டோன்ட் நோ அபவுட் நியூ காசல் பிகாஸ் ஐ டோன்ட் நோ. ஐ புட் தேம் இன் டாப் 6 அந்த ஸ்டார்ட். அதுக்கு ஐ ஃபீல் நான் உங்களுக்கு அந்த கிரெடிட் எந்த வீடியோலையும் சொல்லனாலும் ஐ தாட் தே வில் கம் இந்த டாப் 6, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை தேர் நாட் இன் டாப் 6 பிகாஸ் அவங்களோட அடுத்த 3 கேம் பாருங்களேன். பிரீமியர் லீக்ல வந்து தேர் ஃபேசிங், ஐ திங்க் தேர் ஃபேசிங் செல்சி நினைக்கிறேன் அடுத்த வாரம். செல்சி பேக் டு பேக், செல்சி பிரீமியர் லீக், செல்சி ஆர்சனல், அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கேம்ல தான் ஐ திங்க் இட் வில் பி டெல்லிங் ஃபார் தெம். அடுத்த 2 கேம் வில் பி டெல்லிங் ஃபார் தெம். ஏன்னா இந்த வாரம் ஐ திங்க் வி ஆர் பிளேயிங் இஎஃப்எல். வி ஆர் பிளேயிங் பிரீமியர் லீக், அதுக்கப்புறம் மிட் வீக் இஎஃப்எல். எஸ், மிட் வீக் இஎஃப்எல், நெக்ஸ்ட் வீக் மிட் வீக். அது வந்து வில் பி டெல்லிங் ஃபார் தெம் இதுல பிகாஸ் வந்து சாரி கோ ஹெட். இல்ல அதான் இதுல வந்து ஃபேசிங் பேக் டு பேக் செல்சி இல்ல. அந்த 2மே எனக்கு தெரிஞ்ச அவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. அது தோத்துட்டு ஆர்சனல் வராங்க இமீடியட். ஆர்சனல் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு டிப்ளீட்டட் சைடு வில் ஃபேஸ் நாட்டிங்ஹாம் அண்ட் யூ டோன்ட் நோ விச் வெஸ்ட் ஹாம் யூர் கெட்டிங். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் கெட்டிங் அ நியூ மேனேஜர் வெஸ்ட் ஹாம் ஆர் லிப்போர்டிகே வெஸ்ட் ஹாம். ஸோ அது தெரியல. ஸோ இட்ஸ் வெரி ட்ரிக்கி சுச்சுவேஷன். ஐ டோன்ட் நோ இஃப் இட் கீப்ஸ் ஆன் கோயிங் தே வில் பி அ டாப் 10 டீம் திஸ் சீசன், நாட் ஈவன் அ டாப் 8 டீம். இதுல நம்ம லோபெட் குரிய வந்து முதல் கோச் ஃபயர் ஆவாரா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்டர் த ரேடாரா எடி ஹவு போய்கிட்டு இருக்காரு கோச் ஃபயரிங்க்கு. போன சீசன் யூரோப் மிஸ் பண்ணிருக்காரு. இந்த சீசன் இப்ப டாப்ல இருந்த ஒரு டேபிள்ல டாப்ல இருந்தவரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆகி 9th இருக்காங்க. இந்த இது கண்டினியூ ஆச்சுன்னா இஸ் பொசிஷன் ஆல்சோ டேஞ்சர். ஐ டோன்ட் நோ இஃப் நியூ காசல் அவ்வளோ ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி எஸ். ஐ டோன்ட் நோ ஹூ வில் கம் டு நியூ காசல். எனக்கு தெரியல. இஃப் தேர் இஸ் It goes with new ownership. Ownership inherited Eddie Howe as a manager. அவங்களோட செலெக்ஷன் கிடையாது. I think they'll give him a lot more patience தான் எனக்கு தோணுது. I might be completely wrong, but அதான் சொல்றேன். He's a manager who has the ability to do it also. He's a very young manager. He will adapt, he will change. But எனக்கு வந்து I don't know if there is a fallout between the owners or the players or the system எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களான்னு தெரியல. But I feel he can turn things around. He will get a little bit more patience. Maybe mid-season, December, January அப்புறம் maybe if this continues, he will get sacked. Okay. On the other side of the spectrum, ஆஸ்டன் வில்லா தெரிக்க விடலாமா அப்படின்ற ஒரு இதுல அந்த வண்டி நிக்கவே நிக்காதுன்னு தோணுது எனக்கு. என்ன பண்றாங்க, ஏன் இப்படி ஆடுறாங்க, எதனால இப்படி வெறி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு ஆஸ்டன் வில்லா கிட்ட. பட் அகைன் we always expect the tree to fall. They are top 4ன்ற மாதிரி ஆடி இருந்தாங்க. We expected them to fall last season. They didn't fall. Maybe this season they will fall. I don't know. இப்படி நம்ம இப்படியே போயிட்டு இருக்கு. He's doing a phenomenal job at Aston Villa. Let's see. I still put them as a top 6 club regardless of their form. இவங்க வந்து ஆஸ்டன் வில்லா லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் அகைன்ஸ்ட் ஷெஃபீல்ட் யுனைடெட் ஏர்லி டிசம்பர்ல எமரி would have had the chance to go table top. அந்த கேம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு 1-1 ட்ராப் பண்ணுவாங்க. அந்த இதுல வின் பண்ணிருந்தா டேபிள் டாப், வின் பண்ணலனா செகண்ட் இருந்தாங்க. அப்பலே இருந்து ஆரம்பிச்சு அந்த போன சீசனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் ஸ்பிளெண்டா விளையாடினாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டட் ரியலி வெல். சர்ப்ரைசிங்கா உனா எமரியோடைய 3rd சீசனுக்கு போயிட்டு இருக்காங்க. யூஸ்வலா எமரி வந்து செகண்ட் சீசன்லயே கிளப்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போயிடுவாரு, இல்ல ட்ரெஸ்ஸிங் ரூம் லூஸ் பண்ணிடுவாரு. சம்திங் ஆர் தி அதர் ஹேப்பன்ஸ். 3rd சீசன் எமரி போனதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எமரிக்கு பொறுத்த வரைக்கும். பட் இஸ் ஆல்சோ
காட் அ philosophy ஒரு ஐடென்டிட்டி இருக்கு ஆஸ்டன் வில்லா கண்டினியூ பண்ணா மேபி தே கேன் சேலஞ்ச் ஃபார் டைட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு எமிலியோட பாடி ஆஃப் டைட்டிலா என்னங்க டைட்டில்லாம் சொல்றீங்க? அவங்க 17 அவுட் ஆஃப் 8 கேம்ஸ், ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் டாப். போன சீசனுடைய பாடி ஆஃப் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன்ல தி ஹேட் தி சான்ஸ் டு பீட் டேபிள் டாப்பர்ஸ் இன் டிசம்பர். அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பெக்ட்ரம்ல கூட்டு போனாங்க கிளப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்கானிக் ஸ்டெப் கன்சிஸ்டன்சியோட வரக்கூடியது ரிசல்ட்ஸ் அண்ட் டேபிள். எனக்கு ஐ டோன்ட் புட் தேம் அஸ் I think if they are consistent, they will be always a top six club for the next 2-3 years. And from there, I don't know how they are going to improve. That will be the next step for Aston Villa. I see them as a top. அதான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டாப் சிக்ஸ் கிளப் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு அடுத்த 3 வருஷத்துக்கு. அங்கேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாங்கன்னா யூ வில் ஹேவ் டு டேக் டாட்னம் அந்த டாப் 4 கான்வர்சேஷன்லேருந்து எடுத்து ஆஸ்டன் வில்லாவை அந்த கான்வர்சேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் for Tottenham, what the biggest threat is Newcastle should not start investing. If they start investing, they will go above Tottenham. ஓகே, ஆஸ்டன் வில்லா மேலேயே தூக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்பப்போ எம்எல்ஏ ஏன் ஆஸ்திரேலியன் தூக்குனீங்க அப்படின்றது காட்டா 2 ஸ்லிப்ஸை பட்டு கொடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் ரெலிகேஷன் டாமினன்ஸ். இங்க நான் ஆரம்பிக்க ஆசைப்படுறது கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து. கிறிஸ்டல் பேலஸ் வந்து ப்ரீ சீசன்ல 3 கோல் 4 கோல் அரசன் கோல் அப்படி இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2க்கு மேலதான் எல்லாமே. மைக்கேல் மகன காமரா கொண்டு சொல்ற மாதிரி எல்லாமே +2 இருக்கு அப்படின்னு அந்த ரேஞ்சில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து கோல் அடிக்க மாட்டாங்க, ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. 0 wins so far in 8 games, 3 back-to-back losses in Premier League. ஆலிவர் கிளாஸ்னர் அவர் என்ன லோபெட் குயி ஸ்லாஷ் எடி ஹவுஸ் ஸ்லாஷ் கிளாஸ்னர் இதுல வந்து எனக்கு யாரு ரெலிகேஷன்ல போறதுன்னு தெரியல. 4 டீம் have not even opened their account. Wolves, Southampton, Crystal Palace, Ipswich. இவங்க வந்து எப்போ வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஆலி கிளாஸ்னர் to pull his fans up, and I think he'll finish somewhere between 12th to 15th. He will be able to. At what point to Crystal Palace say okay, enough is enough? 8 games left, no victories. 10 games. I think 8 games is too soon. And பொறுத்த வரைக்கும் it's like there are 30 more games to go. Probably at game week 16. Interesting. Game week 16. One or 8 game weeks is what I think Crystal Palace will give him. Okay. பட் இதை தவிர இப்ஸ்விச், பேலஸ், சவுத்தாம்ப்டன், வூல்ஸ். பேலஸ் தூக்கி மேல போட்டு இப்ஸ்விச், சவுத்தாம்ப்டன், வூல்ஸ் ரெலிகேஷன் எழுதிடலாமா? நான் எவர்டன்ல போட்டிருக்கேன். நான் எவர்டன், சவுத்தாம்ப்டன், இப்ஸ்விச். Ipswich. Okay, Wolves இப்போ மேல வரதுக்கு சான்ஸ். Wolves நல்லா விளையாடுறாங்க, but they actually seem to have no, Wolves கூட they will pull up their points and finish somewhere between 14th to 17th or 16th. Okay. All right. Okay, looking ahead, next game week 9ல hopefully நான் இந்த கேம் வீக்ல வார பத்தி பேச மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு பார்ப்போம். காஷியஸ் ஆப்டிமிசமோட நான் முன்னாடி போறேன். வலது கால எடுத்து முன்னாடி வச்சு கேம்ஸ் குறிப்பிடத்தக்க கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செல்சி, நியூகாசில், லிவர்பூல், ஆர்சனல். இதுதான் வந்து மவுத் வாட்டரிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாரம் லண்டன்ல வந்து டைம் மாறுறதுனால எல்லா டைம்ஸுமே கொஞ்சம் மாதிரி கேவலமா மாறி கிடக்கு. சண்டே கேம்ஸ் ரெண்டுமே செல்சி, நியூகாசில் அண்ட் ஆர்சனல். செல்சி அட் ஹோம் டேக்கிங் ஆன் நியூகாசில், ஆர்சனல் அட் ஹோம் டேக்கிங் ஆன் லிவர்பூல். ஃபர்ஸ்ட் செல்சில இருந்து ஆரம்பிப்போம். வாட் டஸ் செல்சி ஹேவ் டு 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 கெட் a victory? First off, Chelsea have to just play how they've played all the 8 weeks. They don't have to do anything different. And they are getting players like Kukureya and Fofana back. So it is an addition to whatever we've been doing. That's actually a major disadvantage why we couldn't penetrate the midfield even better. ஏன்னா நல்லா ஆடி இந்த ஒரு லெஃப்ட் பேக்ல குக்கரையா இல்லை எங்களுக்கு. குக்கரையா இல்லாத வந்து குஸ்டோ ஃபில்அப் பண்ணான். பட் நெக்ஸ்ட் வீக் அந்த இதெல்லாம் இருக்காது. ஐ திங்க் வில் ஹாவ் அ ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட், fully all the players available, with no injuries, with no suspensions. I think Chelsea will have a clear advantage considering the form they are in. Even the Liverpool loss, ஆல எடுத்துக்கல. I think it's a 2-2 draw. Unfortunate that we lost, but again I see a lot more positives in Chelsea. I think they just have to do whatever they've done for the 8 weeks and they will win. No problems.
இதுல நான் ஒருத்தரை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். ரீஸ் ஜேம்ஸ் மஸ்ட் ஸ்டார்ட் இன் ஃபார் எவர். அவர் வந்து எப்படி விளையாடினாரு உங்களை பொறுத்த வரைக்கும்? அதுதான் சொன்னேன். ஐ ஐ ஆல்சோ ஐ திங்க் ஐ டச் அப் அந்த லிவர்பூலோட சொல்லும்போது ஐ திங்க் என்னோட மேஜர் பயம் என்னன்னா ரீஸ் ஜேம்ஸுக்கு ரிகவரி பேஸ் இருக்காதுன்றது ஒரு பயம் அது இருந்துச்சு. அந்த ஃபுட்பால் அவேர்னஸ் இருக்காதுன்ற ஒரு பயம், பிகாஸ் ஆஃப் இஸ் கமிங் ஆஃப்டர் லாங் டைம். எல்லாமே லிவர்பூல் கேம்ல காமிச்சான். அவன் கிட்ட எல்லாமே என்கிட்ட இன்னும் இருக்கு. இன்னும் ஃபிட்டா இருப்பேனா அது மட்டும் தான் கொஸ்டின். நீ ஒரு இந்த சீசன் ஃபுல்லா ஃபிட்டா இருந்துட்டானா திஸ் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சைட் ஃபார் த வெரி வெரி டேஞ்சரஸ் சைட் அஸ் இன் த டாப் ஃபோருக்கு. வெரி வெரி டேஞ்சரஸ், ஹியூஜ் ஹியூஜ் பாசிபிலிட்டி வில் ஃபினிஷ் டாப் ஃபோர் டாப் த்ரீ கூட இருக்கலாம். நான் அப்போ உங்ககிட்டயோ இல்ல அவர்கிட்ட இருக்கும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் காஷியஸா இவங்க அந்த டாப் சிக்ஸ் கிளப்ஸோட இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா there is a possibility for them to challenge the title. என்ன இவங்களுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி, நான் இதுவும் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் இவங்க சரி பண்ணிட்டாங்க இந்த மிட்ல அப்படின்னா தே வில் பி இன் டாப் ஃபோர் டாப் த்ரீ கான்வர்சேஷன்ஸ். அதுவும் செட் ஆகி இன்னும் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பீப்புள் இந்த கன்சிடரிங் ஹவு பேட் ஆர்சனல் அண்ட் மேன் சிட்டி ஆர் இஃப் தே ஸ்டார்ட் லூஸ் டு பாயிண்ட்ஸ் தே வில் ஸ்டார்ட் புஷிங். அப்படிதான் லாஸ்ட் சீசன் கான்டே யாருமே எதிர்பார்க்காத போது அடிச்சாங்க. அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் தட்ஸ் வெரி ஆப்டிமிஸ்டிக் டாக். ஓகே. பட் டு யுவர் பாயிண்ட், செல்சி வந்து ஷார்ட்ஸ், கன்சீடட் ஷார்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது கேம் ஆஃப்டர் கேம். லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸ் நான் கரெக்டாக சொல்லும்போது. ஸோ தட் போர்ட்ஸ் வெல். அண்ட் நியூ கேசலுக்கு அட்டாக்ன்றதுல கூட காணும். ஐ திங்க் தட் வில் ஆல்சோ பிளே இன் யுவர் ஃபேவர். நெக்ஸ்ட் லிவர்பூல் ஆர்சனல். லிவர்பூல் கடைசியா ஒரு கேம் தோக்கும்னு நான் நம்பலாமா? ஆர்சனல்ஸ் ஐ நோ டைம் எக்ஸ்பெக்ட் ஆஃப். அன் ஆர்சனல் win. I expect an Arsenal win. I expect Liverpool because Liverpool வந்து I think Arteta will pull his pants up and do a magic that he did against Tottenham. But it's going to be a very tough magic. அவன் ஏதாவது பண்ணி லைட் பல்பு எடிசன் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எல்லாரையும் கூட்டு வந்தா இந்த கேம் வந்து லாஸ்ட் வாட்டி எடிசன் பல்பு எரிஞ்சது, இந்த வாட்டி அலெக்சாண்டர் பெல் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி லிவர்பூலை தூக்கடிச்சிருக்கேன். ஏன்னா இவனுக்கு வந்து 2 கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்கோம், 3 கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்வின்சிபிள்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 கேம் தோக்காம போனாங்கன்னா. ஸோ ஆல்ரெடி ரெண்டு அதெல்லாம் தோத்துட்டாங்களே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அப்போ இல்ல இல்ல, ஓ அப்படி வராங்களா? சரி, இப்போ இல்ல செல்சியோட டாப் 15 கோல் கான்ட்ரிபியூஷன் நம்ம தோக்கடிச்சிருக்கோம் அளவுக்கு ஓகே பேச ஓகே. ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு 4 கோல் போட்டு துவம்சம் பண்ணிடுங்க லிவர்பூலை தயவு செஞ்சு ப்ளீஸ். பேச நல்லா தான் இருக்கு. நான் ப்ரீ சீசன்ல போய் உங்களை பார்த்தேன் லிவர்பூல் ஆர்சனல் இங்க பக்கத்து ஸ்கின்னடம் ஒரு சிட்டில. ஐயோ, நான் வேணா கை ஹேவர்ட்ஸுக்கு ஃபிளாக் எடுத்து வேவ் பண்றதே, தயவு செய்து ஒரு ஹேட்ரிக் போட்டு இவனை க்ளோஸ் பண்றா அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங் அபவுட் கை ஹாவர்ட்ஸ், 4 நிமிஷத்துல ஆர்சனல் ஆர் பிளேயிங் ஷாக்டார் இன் சாம்பியன்ஸ் லீக். ஓ ஷிட், கை ஓகே. ஹாவர்ட்ஸ் வந்து 7 ஹோம் கேம்ஸ்ல 7 கோல்ஸ் அடிச்சிருக்கான் அக்ராஸ் வேரியஸ் ஆமா, காம்படிஷன்ஸ். இல்ல இன்னைக்கு அவன் கோல் அடிக்கிறத கூட எனக்கு கவலை இல்லை, அன்னைக்கு கோல் அடிச்சிருது தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகே. அதை தவிர நோட்டபிள் கேம்ஸ் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன்ஸ் வந்து வெஸ்ட் ஹாம் யுனைடெட் இந்த எல் சாக்கிகோ. எல் சாக்கிகோ அந்த கேம் இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ சண்டே கேம். எல் சாக்கிகோல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி லைன் தான் வருமா? வெஸ்ட் என்ன ஹாம் வேணா ஆட்டம், ஒன்னு வெஸ்ட் வந்து ஹாம் ஜெயிங்க, ஒன்னு வெஸ்ட் ஹாம் ஜெயிங்க இல்ல யுனைடெட் ஜெயிக்க. தயவு செஞ்சு டிரா மட்டும் பண்ணாதீங்க. டிரா பண்ணிட்டு வாவ் இட் வாஸ் a fantastic மேட்ச், பாஸ்கெட் பால் மேட்ச்லாம் எனக்கு வேணாம். ஒரு ரிசல்ட் வேணும், ஒரு முடிவு வேணும். யாராவது ஒருத்தர் இருங்க, வெளியே போங்க, எனக்கு அதுதான் வேணும். ஒன்னு இரு இல்ல வெளியே கிளம்பி எங்களை டெம்ப்ட் பண்ணாது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் இனஃப் இஸ் இனஃப். ஸோ ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ரிசல்ட் இன் திஸ் கேம் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் honestly I expect United to win. I think United are in a better form than West Ham. எவ்வளவுதான் வன்மம் கக்கினாலும் they are still Manchester United, they will still win. அப்படிதான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. இந்த 4 டீம் வின்னஸா இருந்துச்சுன்னு பேசணுமே. சவுத்தாம்ப்டன், இப்ஸ்விச், வூல்ஸ் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ். சவுத்தாம்ப்டன் பிளே மேன் சிட்டி அவே. இப்ஸ்விச் பிளே பிரென்டன் அவே. வூல்ஸ் பிளே பிரைட்டன் அவே. கிறிஸ்டல் பேலஸ் ஹோஸ்ட் ஸ்பர்ஸ் அட் ஹோம். இந்த 4 டீம்ல விச் டீம் ஹேஸ் த பெஸ்ட் சான்ஸ் டு கம் அப் வித் their first win of the season? கிறிஸ்டல் பேலஸ். Ah. எப்பவுமே எப்பவுமே வன்மம் டாட்டம் மேலதாங்க, நீங்க யாரும் வேணா கூட்டுவாங்க. பட் அகைன் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் ஐ எக்ஸ்பெக்ட் ஐ கேன் சி அன் இப்ஸ்விச் வின் ஆல்சோ. Okay. கிறிஸ்டல் பேலஸ் தான் நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் கஷ்டம் தான் டாட்னம் தோக்கடிக்கிறதுலாம். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் வூல்ஸ் டு வின். பிரைட்டன் வில் ரோல் ஓவர் தெம். Ipswich has a better chance than all the other teams.
at the best times. Southampton miracle பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா பா ஏதாவது நியாயம் வேணும்பா. மேன் சிட்டி ஹோம்ல ஆடுறாங்க சவுத்ஹாம்ப்டன், ப்ளீஸ். அவன் வேற வந்து நான் என்னோட கேம் பிளே எல்லாம் மாத்த மாட்டேன், இப்படிதான் ஆடுவேன் அப்படின்றவான் அவன். ஹை லைன் தான் ஆடுவாரு, ஹை பிரஸ் தான் பண்ணுவாரு. அதுவும் பெப்கிட் ஹை பிரஸ் பண்ணனா ஹாலண்ட் வந்து வாக் இன் பண்ணி 5 கோல் அடிப்பான். ஆலண்டு 4 கேமா கோலே அடிக்கல, கம்பனாட்டி நான் கேப்னா போட்டு போட்டு செத்துக்கிட்டு இருக்கேன். அடிச்சா நல்லா போன தான் வாரம் இருக்கும். தாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் கதறிட்டு இருந்தான், டே கோல் பாமர் இருக்கான், சாக்கா இருக்கான், சாக்கா ஆட மாட்டான், ஹாலண்ட் கோல் அடிக்கல, கோல் பாமர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணான். இதுல வந்து போச்சு, இதுலயே 30 மில்லியன் போச்சு, இதுக்கப்புறம் எவன் பர்ஃபார்ம் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு அவன் போயிட்டான் FPL க்ளோஸ் பண்ணிட்டு. கரெக்ட். இதுல சாக்கா கோல் அசிஸ்ட் வேற. இட்லி சாக்காவா, சாலா கோல் அசிஸ்ட் வேற. ஆமா. வெரி பரிதாப நிலைமையில இருக்கிறாரு இந்த டீம் வச்சுட்டு. இந்த நடுவுல சாட்டர்டே 2 கேம், ஆஸ்டன் வில்லா, போர்னமத் அண்ட் எவர்டன் ஃபுல்லம். எவர்டன் இருக்கிற ஃபார்ம்ல அண்ட் ஃபுல்லம் இருக்கிற ஒரு மாதிரி ஸ்ட்ரீக்கி ஃபார்ம்ல, ஐ திங்க் அது அண்டர் ரேட்டட் குட் கேம் இன் மை ஒப்பீனியன். I feel Fulham will win that game. ஃபுல்லம் வின். Yeah, ஓகே. that will be a test for Everton. If Everton can win it, Everton look like they want to stay up in the Premier League, they have to win this game. But I feel Fulham will has too much quality to come over Everton. போர்ன்மவுத் ஆஸ்டன் வில்லால நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் போன வாரம் பண்ணதே மிரக்கல். நீங்க என்னதான் மிரக்கல் பண்ணாலும் கோல் கீப்பர்ல என் தலைவன் இருக்கான், அவன் காப்பாத்துவான் ஆஸ்டன் வில்லாவை, கவலையே வேணாம். எப்பாக்கு கோவில கட்டுறோம். ஓகே, வெரி குட். நான் என் கிளப்பை விட்டு போயிட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன். இன்னொரு கிளப்ல போய் அவன் தாலி இருக்கிறான் பாத்தீங்களா, அவனை சும்மாவே நான் விட மாட்டேன் அவனெல்லாம். 25 மில்லியன் கொஞ்சமா லஞ்சமா. ஓகே, இதை தவிர லாஸ்டா வார பத்தி பேசுவோமா நம்ம அடுத்த வாரம்? ஆமா, வார் போதுங்க. போன வாரமே நிறைய ரெட்டா பாத்துட்டேன். போன வாரம் ஃபுல்லா ரெட் பிளாகா இருந்துச்சு. நிறைய கேம்ல ரெட் கார்டு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுவோம். இந்த வாரம் கூட ரெட் கார்டு கொடுக்க கூடாதுன்னு கன்செஷன் கொடுத்து ஆடினா நல்லா இருக்கும். பட் வாரம் அதெல்லாம் பண்ண வீட்டுல விட்டு வந்துருங்க. மாட்டானுங்க. போன வாரம் 4 ரெட் கார்டா, இந்த வாரம் 8 ரெட் கார்டு அப்படின்னு கொடுப்பானுங்க, பாப்போம். போன வாரம் 4 கேம்ல ரெட் கார்டு, 7 டீம்ஸ் கார்டு. ஆமா. ஃபுல்லம் வில்லா 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் ஃபுல்லம் பிளேட் 10. ஆர்சனல் கேம்ல ஒரு ரெட். ஆமா, ஆர்சனல் கேம் ரெட்டு. இவரு வெஸ்டா முகமது குடூஸ் பாது அரைஞ்சு வெளியே போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு குடூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் பண்ண மோஸ்ட் மீனிங்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் பிளேயர் கணக்குல இருக்கு. ஆமா, அத பார்த்து வேற சோ செல்சி, சோ ஆர்சனல், கெட் ஹிம், பிரிங் ஹிம் டு எமிரேட்ஸ், பிரிங் ஹிம் டு ஸ்டாஃபர்ட் பிரிட்ஜ் எல்லாம் பேசினாங்க. எதுக்குடா நம்மளுக்கு குடூஸ், போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஆல்ரைட். இதோட ஐ திங்க் கேம் வீக் ரிவ்யூ ஆஃப் கேம் வீக் 8 அண்ட் கேம் வீக் 9 ஓட ரிவ்யூ அலசி ஆராய்ஞ்சு லேட் நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அனிருத் பேசினதுல நான் பேசினதுல உங்க என்ன அக்ரி பண்றீங்க? மணியை மல்டிபிள் டைம்ஸ் ரோ போட்டு எடுத்தாரு, ஸ்ரீகார்த்திகை ஒன் டைம் ரோ போட்டு. இல்ல நான் அப்படி சொல்லல. அவர் வந்து ட்விஸ்ட் பண்றாரு, மணி ஜெயிக்கணும் யுனைடெட் தோக்கணும் தான் நான் சொன்னேன். இப்ப வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், மணி ஜெயிக்கணும் யுனைடெட் தோக்கணும். ஆனா நீ வேணா கிளப்பை மாத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நீங்கெல்லாம் வந்து என்கேஜ் பண்ணுங்க. tell us what you feel about the episode. எல்லாம் agree பண்றீங்க, disagree பண்றீங்க, update பண்ணுங்க. And we'll see you next week with another game week review/preview episode. அது வரைக்கும் next week thank you Anirud. Have a good rest of your evening. Champions League பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.